இந்த உலகில் உள்ள அனைத்து நாகங்களும் இங்குள்ள சிவனை வழிபட்ட பின்னர்தான் தங்களுடைய சக்தியை பெற்றன. ஒருமுறை கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார். அப்போது ஈசனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் உலகில் உள்ள பாம்புகளனைத்தும் தன்னுடைய சக்தியை இழக்கும்படி சபித்தார். இதனால் உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன், ராகு, கேது கிரகங்கள் மற்றும் பிற நாக இனங்கள் அனைத்தும் தங்களின் சக்தியை இழந்து தவித்தனர். இதை எடுத்து அவர்கள் அனைவரும் ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டனர். அதற்கு ஈசன், அனைவரும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராமன் நாளன்று என்னை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று அருளினான். அதன்படியே ஆதிசேஷன் தலைமையில் நாக இனங்கள் அனைத்தும் சிவராமன் அன்று 3ஆம் சாமத்தில் திருப்பாம்புரத்தில் உள்ள இறைவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். நாக தோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரம் தலம் ஒன்றை தரிசித்தாலே கிடைக்குமாம். இத்தலம் ராகுவும் கேதுவும் ஒரு உடலாக சிவபெருமானை தங்களின் நெஞ்சில் வைத்து வழிபட்ட தலமாகும். எனவே ராகு கேது பரிகார தலங்களில் இது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருப்பவர்கள், 18 வருட ராகு தசை நடப்பவர்கள், 7 வருட கேது தசை நடப்பவர்கள், ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பவர்கள், ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடப்பவர்கள், கடத்திர தோஷம், உத்திர தோஷம், திருமணத்தடை இருப்பவர்கள், கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம். சிலர் ராகு கேது தோஷங்கள் நீங்க கல்லாலான நாக வடிவங்களை இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்தும் வழிபடுகிறார்கள். நீங்க இந்த திருப்பாம்புரம் கோவில் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.